வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் ராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். பாடசாலைகளுக்கு விடுமுறை, கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு. பலகாரங்களின் விலை அதிகரிப்பு. பாரிய குற்றம் புரிந்த பலர் தற்போதைய எதிர்க்கட்சியில் சுட்டிக்காட்டிய அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி. கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் கைது. தேர்தல் சட்டத்தை மீறிய 13 வேட்பாளர்கள் கைது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா ஆராய விசேட குழு நியமனம். காளி கோட்டை வீதியின் ஒரு பகுதி தாளிறக்கம். இலங்கையின் பல பாடசாலைகளில் உயர்தர ஆசிரியர்களுக்கு கடும் பற்றாக்குறை. வெளியான தகவல். கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அலுவலகம். நீதிமன்ற அனுமதியுடன் எரியூட்டப்பட்ட சட்டவிரோத மீன்பிடி வள்ளங்கள். மன்னாரில் திறக்கப்பட்ட அருவி ஆறு சுற்றுலா வலயம். படையெடுக்கும் மக்கள். 2025 ஆண்டில் அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை காலம் குறித்து கல்வி அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடையும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் முதல் தவணையின் 3ஆம் கட்டம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கி மே மாதம் 9ஆம் தேதி முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடைபெற்று முடிந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தரம் 6க்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் விண்ணப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி விண்ணப்பங்களை இன்று முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம். அதிகபட்சமாக 3 பாடசாலைகளுக்கு மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் இனிப்புகளின் விலையை கடந்த ஆண்டை விடவும் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக இனிப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக புத்தாண்டு காலத்தில் பாரம்பரிய இனிப்பு வகைகளான பலகாரம், அதிரசம், முக்குலி, முங்கேரலி, அஸ்மி ஆகியவற்றிற்கு அதிக தேவை இருப்பதாகவும் ஆனால் இந்த முறை அந்த தேவை குறைந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். விலை உயர்வால் நுகர்வோர் தாங்கள் வாங்கிய அளவுக்கு இனிப்புகளை வாங்குவது குறைந்து வருவதாக மிட்டாய் விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். பருப்பின் விலை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. ஒரு கிலோகிராமுக்கு 200 ரூபாவிலிருந்து மேல் நோக்கி அதிகரித்துள்ளது. தேங்காய், அரிசி மற்றும் தேன் ஆகியவற்றின் விலைகள் அதிகரித்ததன் காரணமாக இந்த விலை உயர்வு அவசியமானது என்று உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கை நாடாளுமன்றின் எதிர்க்கட்சியில் இருக்கும் பலர் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்று அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது அச்சமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். மேலும் இவர்கள் ஒளிந்து கொள்ள இடமில்லை என்பதனை புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது துறவிகள் போன்று பேசினாலும் அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசபந்து தென்னக்கோன், சாமர சம்பத் ஆகியோர் சிறைக்கு செல்ல நேரிட்டது என்றால் தமக்கு எவ்வளவு பிரச்சனை உள்ளது என்பதை சில பெருந்தலைவர்கள் புரிந்து கொண்டு பீதியடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். மேலும் சில செல்வந்தர்கள் கட்சிகளை அளித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற பாரிய கட்சிகளை சில வர்த்தகர்கள் அளித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறு கட்சிகளுக்குள் புகுந்து கட்சிகளை சீரழித்தவர்கள் குறித்தும் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு சொந்தமான மாணிக்கஹங்கையின் அருகிலுள்ள நிர்மாண பணிக்காக வழங்கப்பட்ட முறைகேடான அனுமதி தொடர்பில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல்களின் குற்றவாளிகளுக்கு குற்றத்தை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் அரச புலனாய்வு சேவையில் இணைக்கப்பட்ட ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் அரச புலனாய்வு சேவையுடன் இணைக்கப்பட்ட கரடியனாறு மாவட்ட புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் ஆவார். வவுனியா காவல் நிலையத்தில் பணியாற்றிய 2 போலீஸ் அதிகாரிகள் ஈஸ்டர் தாக்குதல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளால் கொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணையை தவறாக வழிநடத்தியதன் மூலம் உண்மையான குற்றவாளிகள் வெளிப்படுவதை தடுக்கவும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு வழிவகுக்கும் குற்றங்களை செய்ய அந்த குற்றவாளிகளுக்கு வாய்ப்பளிக்கவும் சந்தேக நபர் பொறுப்பேற்க வேண்டும் என்று போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது மற்றும் புதிய சட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த ஆலோசனையை மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான வரலாற்று சிறப்புமிக்க காளிக்கோட்டையின் ட்ரெம்போர்ட் வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கியுள்ளது. சுமார் 5 அடி விட்டம் கொண்ட 10 அடி பகுதி இவ்வாறு தாளிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாளிறங்கிய பகுதி 5 அடி ஆழம் கொண்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. இதன் விளைவாக ட்ரெம்போர்ட் வீதியில் தாளிறங்கிய பகுதியை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த இடத்தில் முன்பு தாளிறக்கம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருந்ததாகவும் அது குறித்து அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இதுவரை கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை 13 ஆகும். அதனுடன் 42 கட்சி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 11 வாகனங்களும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தேர்தல் தொடர்பான குற்ற முறைப்பாடு ஒன்று பதிவாகியுள்ளது. அத்துடன் தேர்தல் சட்டங்களை மீறியதாக 12 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மார்ச் 3 முதல் இன்று வரை பதிவான மொத்த குற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 24 ஆகும். அந்த காலகட்டத்தில் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக 99 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. பராட்டி சட்டம் தொடர்பில் வழங்கப்பட்ட சலுகை காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025 மார்ச் 31க்கு முன்னர் சலுகை தொடர்பில் கலந்துரையாடிய 25 மில்லியன் ரூபாவிற்கும் குறைவான கடனை பெற்றுள்ள சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்காக 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை இந்த சலுகை காலம் கிடைக்கும். இதற்கிடையில் 25 மில்லியன் முதல் 50 மில்லியனுக்கும் இடையில் கடன் பெற்றுள்ள சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்காக 2025 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளதுடன் 50 மில்லியனுக்கும் அதிகளவான கடனை பெற்றவர்களுக்கு 2025 ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. 2025 மார்ச் 31க்கு முன்னர் வங்கிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்த சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு மட்டுமே இந்த சலுகைகள் பொருந்தும் என்று நிதியமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அரசாங்கம் பராட்டே சட்டத்தை செயல்படுத்துவதை 2025 மார்ச் 31 வரை நிறுத்தி வைத்திருந்தது. குளியாப்பட்டி கெலகடியாவு பகுதியில் பெண்ணொருவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் புனித மெத்தீவ் மாவத்தை ஏகலவில் வசித்த 33 வயதான பெண் என தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் சுமார் 4 மாதங்களாக ஒரு வீட்டில் சந்தேக நபருடன் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சந்தேக நபர் பெண்ணின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 35 வயதான சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் குளியாப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் பல பாடசாலைகளில் காபோத் உயர்தர ஆசிரியர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறுகையில் இதற்காக ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை என்று குறிப்பிட்டார். அரசாங்கம் தொடர்ந்து 30,000 ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாக கூறி வருகிறது. ஆனால் இதை நிவர்த்தி செய்ய எந்த திட்டமும் இல்லை. இப்போது கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள தேசிய பாடசாலைகளில் உயர்தர ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளது. தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கு தாங்க முடியாத அளவு பணிச்சுமை உள்ளது. உயர்தர பாடங்களுக்கு அறிவியல், கணிதம் ஆகியவற்றுக்கு ஆங்கில வழி பட்டதாரிகள் தேவை. தகவல் தொழில்நுட்பம் பாடத்திற்கும் ஆசிரியர்கள் தேவை. ஆனால் அவர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எந்த திட்டமும் இல்லை. இது ஒரு பாரதூரமான நெருக்கடி என்று அவர் குறிப்பிட்டார். பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் ஒழுங்கற்ற மேலதிக வகுப்புகளின் துறை ஊக்குவிக்கப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் மனிதவியல் மற்றும் சமூக அறிவியல் பட்டப்படிப்பு நிறுவனத்தின் பணிப்பாளரும் பொருளாதார விரிவுரையாளருமான பேராசிரியர் வசந்த
அத்துகோர்ல தெரிவித்துள்ளார். கல்வி முறைமையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இம்முறை வரவு செலவு திட்டம் மூலம் நேர்மறையான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேலதிக வகுப்பு துறையில் ஆண்டு முழுவதும் 200 பில்லியன் ரூபாவுக்கு மேல் பணம் புழக்கத்தில் உள்ளதாகவும் பேராசிரியர் வசந்த அத்துகோர்ல விளக்கினார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அலுவலகம் இன்று கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. அடுத்த 5 ஆண்டுக்கான 2025 தொடக்கம் 2029 தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் ஜனாதிபதி தலைமையில் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகின்ற நிலையில் இந்த திட்டத்திற்கு அமைய மாவட்ட செயலகங்களில் உள் விவகார பிரிவுகளை ஆரம்பித்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ் தலைமையில் குறித்த அலுவலகம் மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஜனாதிபதி தலைமையில் நடைபெறும் தேசிய நிகழ்வினை உத்தியோகத்தர்கள் நேரலையாக பார்வையிட்டனர். சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு உள்நாட்டு நிர்மாண விதிகளுக்கு முரணாக தயாரிக்கப்பட்டு வெட்டு வள்ளங்கள் எனப்படும் 20 வள்ளங்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நந்திக்கடல் களப்பு பகுதியில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக மீனவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சில மாதங்களாக கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் மற்றும் மீனவ அமைப்புகள் விசேட அதிரடிப்படை கடற்படை என அனைத்து தரப்பினரும் இணைந்து பல்வேறு சுற்றி வளைப்புகளையும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உள்நாட்டு நிர்மாண விதிமுறைகளுக்கு முரணாக தயாரிக்கப்பட்ட பல்வேறு தினங்களில் கைப்பற்றப்பட்ட வெட்டு வள்ளங்கள் எனப்படுகின்ற 20 வள்ளங்கள் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் எரியூட்டப்பட்டன. நந்திக்கடல் களப்பை அண்மித்த பகுதியிலேயே இந்த வள்ளங்கள் 20 எரியூட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தொடர்ச்சியாக நந்திக்கடல் களப்பு பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற செயல்பாடு இடம்பெறும் எனவும் மீனவர்களை சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது சட்டபூர்வமாக மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்குமாறு கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் மீனவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் கிராமத்தில் அருவியாற்று பகுதியில் அமைக்கப்பட்டு அருவியாறு சுற்றுலா வலயம் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது அருவியாறு சுற்றுலா வலய பெயர் பலகை திரை நீக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொங்கு பாலமும் திறந்து வைக்கப்பட்டது. மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் பகுதிக்கு வடக்கு மற்றும் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் நாளாந்தம் சுற்றுலா பயணிகள் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தொங்கு பாலம் மற்றும் அருவியாறு ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக வந்து செல்வது வழமை. வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு குறித்த சுற்றுலா வலயம் திறந்து வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கதிரியக்க பரிசோதனைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த வைத்தியசாலையில் காணப்பட்ட ஒரே கதிரியக்க இயந்திரம் பழுதடைந்ததே இதற்கு காரணம் என்று அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இதுபோன்ற 2 இயந்திரங்கள் காணப்பட்டன. அவற்றில் ஒன்று சுமார் 1 வருடத்திற்கு முன்பு முற்றுமுழுதாக பழுதடைந்தது. அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள சிறப்பு நரம்பியல் பிரிவில் உள்ள கதிரியக்க இயந்திரங்களை பயன்படுத்தி அவசர நிலைகளில் சிக்கிய நோயாளிகளின் கதிரியக்க பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த இயந்திரம் பழுதடைந்தது. அதேவேளை பழுதடைந்த 2 இயந்திரங்களும் 20 ஆண்டுகளுக்கும் மேலானவை. இவ்வாறு அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.